Welcome you all to Garud Defense Training Academy Adaptability Test 2. So இந்த இமேஜ்ல இருந்து என்னங்க தெரியுது? எல்லாரும் இன்டராக்டிவா இருங்க. ஆல் ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இந்த இமேஜ்ல இருந்து எங்க தெரியுது? What do you find from here? Group discussion. Okay. வேற group discussion தான் சார். ஒரு டாபிக் கொடுப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு கன்க்ளூட். Right. Okay, fine. So let me elaborate about this. ஸோ இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 வந்து உங்களுக்கு எங்கே வருது பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் குரூப் எக்ஸ் குரூப் ஒய், ஓகேவா? ஸோ ஏர்மேனுக்காக தே ஆர் ஹேவிங் திஸ். அண்ட் ஈவன் உங்களோட எஸ்எஸ்பி, ஓகே, சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட், அந்த இன்டர்வியூலையும் தே ஆர் கண்டக்டிங் திஸ். அதில் வந்து ஜிடிஓ டாஸ்க்னு ஒன்று நடக்கும். அண்ட் நீங்கள் உள்ள ஸ்க்ரீனின் ஆகணும்னாலே யூ ஷுட் கிளியர் திஸ். எல்லாம் கிளியர் பண்ணாதான் இட் பி ஸ்க்ரீன்டட். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தனியாக உங்களுக்கு லெக்சரேட்னு ஒன்று நடக்கும், குரூப் டிஸ்கஷன் நடக்கும். அதெல்லாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Here we are going with adaptability test 2. Adaptability test 2 இது எதற்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஆர்மி பேக்ரவுண்டுக்குள்ள போகணும்னா you should have these qualities. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்குள்ள இருக்கணும்னா these things are must. So உங்களை ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ண வைப்பாங்க. So basically ஒரு 15 candidates will be called இண்டிவிஜுவலி. எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, ஓகே, ஒரு செமி சர்க்கிள், ஒரு ஆர்க் ஷேப்ல உட்கார வைப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆர்க் ஷேப்ல எல்லாரையும் இப்படி உட்கார வைப்பாங்க, ரைட்? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆஃபீஸர்ஸ், ஓகே, ஒரு சைக்காலஜி ஆஃபீஸர் இருப்பாரு, ஓகே, அண்ட் குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, அண்ட் த மெயின் இன்டர்வியூயிங் ஆஃபீஸர், 3 பேர் உட்காந்துருப்பாங்க, ரைட்? ஓகே, ஸோ ஒரு 15 பேரை ரவுண்டா இந்த செமி சர்க்கிள் உட்கார வச்சிருவாங்க. ஆர்எல்ஸ் உங்களை ரவுண்டாவும் உட்கார வைக்கலாம், சர்க்கிள்லயும் உட்கார வைக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுக்கப்படும். நீங்க நிறைய பேர் வந்து குரூப் டிஸ்கஷன்ல பேச தவிர்ப்பாங்க, ஓகே, ஏன்னா அவங்க உள்ள இருக்கக்கூடிய பயங்கள். ஸோ பயத்தினால நிறைய பேர் பேசுறதை தவிர்ப்பாங்க. ஸோ உங்களுக்காக இண்டிவிஜுவலா நாங்க உங்க டேலண்ட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துட்டு இண்டிவிஜுவலா பேச வைப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நரேஷன் பை யோர்செல்ஃப். நீங்களே ஒருத்தர் எழுந்து, ஒவ்வொருத்தரா எல்லாரும் எழுந்து பேச வைப்பாங்க. பேச வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் குரூப் டிஸ்கஷன் பண்ண சொல்லுவாங்க. புரியுதா? அப்போ உங்களோட தனித்துவத்தை யாராலையும் அந்த இடத்துல மாற்ற முடியாது. அந்த தனித்துவத்தை மாற்ற முடியாதுன்னா நீங்க இண்டிவிஜுவல் டாக் நல்லா சூப்பரா கொடுத்துட்டீங்கன்னா அதுலயே வில் பி கெட்டிங் செலக்டட். அதுக்கப்புறமா தான் there will be a group discussion. அனைவரும் அந்த டாபிக்கை பத்தி பேசப்படணும். சரியா? இது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இதை லேட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கிளியரா? ஓகே, ஃபைன். ஸோ ரிகார்டிங் குரூப் டிஸ்கஷன் அண்ட் இண்டிவிஜுவல் டாக் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஐ எம் கோயிங் டு எலாபரேட் யூ. எண்ட் ஆஃப் தி செஷன்ல வில் பி ஹேவிங் ஃபியூ டாபிக்ஸ் அண்ட் வில் பி டிஸ்கஸிங். ஸோ இண்டிவிஜுவல் டாக்ல, ஓகே, யூ ஷுட் பிரசன்ட் யுவர் ஓன் வியூ ஆஃப் நாலேஜ். ஒரு கொடுக்கப்பட்ட டாபிக், ஏதாவது ஒரு டாபிக், இஃப் ஐ டெல் யூ ஃபோன், மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன்னா இதை பத்தி நீங்க அட்லீஸ்ட், ஓகேவா, அட்லீஸ்ட் மினிமம் 3 நிமிஷமாவது அதை பத்தி பேசணும். புரியுதா? ஸோ இதை நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா, டெய்லி உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸ், ஓகேவா, ஏதாவது ஒரு டாபிக், மொபைல், லேப்டாப், பென், பேப்பர் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, பேச ஆரம்பிங்க. வெக்கமே படக்கூடாது. வெக்கப்பட்டவன் அப்புறம் துக்கம் தான் படணும். புரியுதா? வெக்கமே இங்க இருக்கக்கூடாது நமக்கு. கிளியர்? ஏன்னா நீங்க அந்த இடத்துல ஜஸ்ட் இஸ் அன் ஆஃபீஸர், உங்களை மாதிரி தான் அவரும் வந்தவர். அப்போ நீங்க என்ன நினைக்கணும்னா, இஸ் லைக் மீ ஒன்லி. ஸோ என்னால தைரியமா பேச முடியும், அந்த தைரியத்தை உருவாக்கணும். அண்ட் த மோஸ்ட் திங் இங்க என்ன பார்த்தீங்கன்னா, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஆல் எஸ்எஸ்பில த மெயின் திங் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்ப்பாங்க. அதுவும் ஏர்ஃபோர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிளேஸ் a vital role. ஸோ நீங்க மதர் டங்ல பேசக்கூடாது. அங்க ஹிந்தி ஒரு 1 or 2 வேர்ட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு ஹிந்தி தான் வராதே, கரெக்டா? ஓகே, ஸோ இங்க இங்கிலீஷ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்போ இங்கிலீஷ் தெரியல சார், நான் என்ன சார் பண்றேன்னா ப்ராக்டிஸ். ஏன்னா ஏன் இந்த இடத்துல இங்கிலீஷ் சொல்றாங்கன்னா, அது ஒரு அடிப்படை லாங்குவேஜ் மாதிரி. பேசிக்லி டு செல், நம்ம இங்கிலீஷ் என்பது ஒரு அபிஷியல் லாங்குவேஜா இந்தியாவுக்கு கிடையவே கிடையாது. 22 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு நமக்கு, ஓகேவா? நமக்கு டோட்டலா 22 அபிஷியல் லாங்குவேஜ் இருக்கு. அதுல இங்கிலீஷ் என்பது அபிஷியல் லாங்குவேஜே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது புரிய வைக்கணும். இப்ப நான் தமிழ்நாட்டுல இருந்து நார்த் இந்தியாவுக்கு போறேன். நார்த் இந்தியாவுக்கு போற போது அவனுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது?
ஸோ அதனால இதை யூனிவர்சலா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் சொல்லிட்டு தான் ஒரு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. தவிர்த்து நம்ம இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இஸ் நாட் அஃபிஷியல் லாங்குவேஜ், பட் வி ஆர் ஹேவிங் ஆல் த 22 லாங்குவேஜஸ் அஃபிஷியல் லாங்குவேஜ். நேஷனல் லாங்குவேஜ் எதுவுமே கிடையாது இந்தியாவுக்கு. இங்கிலீஷ் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க. ஓகே, இந்த டிஸ்கஷன் நம்ம பண்ணும்போது அப்பவே உங்களுக்கு தெரியும். ஓகே, டிஸ்கஷன் ஐ வில் நாட் டெலிகாஸ்ட், சரியா? டோன்ட் வரி. ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்க கொடுங்க. ஓகே, ஸோ அது நம்ம பர்சனலா படிச்சுப்போம், ரைட்டா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் டாக்ல என்ன பண்ணணும்? உங்களோட ஓன் ஐடியாஸ், நாலேஜை யூ ஷுட் கிவ் ஆன், அண்ட் தென் யூ ஷுட் கிவ் ஆன் இங்கிலீஷ். ஸோ ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசப்படணும். பேசிக்கலி நான் இந்த டாக் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். எனிஹவ், நீங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூ, ஓகே, நம்மளோட எஸ்எஸ்பி செஷன் பசங்களுக்கு தெரியும் ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் இஸ் மேண்டேட்டரி வருது, சரியா? பட் இந்த இடத்துல நமக்கு இங்க ஏர்மேன் செலெக்ஷன் போறோம். வி ஆர் பேசிக்கலி ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு தமிழ்ல கன்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் புரியணும். ஓகே, புரிஞ்சாதான் நம்மளால செய்ய முடியும். கரெக்டா? ரைட். ஸோ ஜிடி குரூப் டிஸ்கஷன், நிறைய பேர் இஃப் யூ பீன் டு ஆஃபீஸ், ஸோ இதுக்கு முன்னாடி காலேஜ் ஃபைனல் இயர்ல ஓகே வில் பி டூயிங் குரூப் டிஸ்கஷன்ஸ், ரைட்? ஸோ நீங்க 12th முடிச்சவங்களுக்கு இது புதுசா இருக்கும். ஒன்றும் இல்லப்பா, ஒரு டாபிக் கொடுப்பாங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசுறீங்களா, ஆனா இங்கிலீஷ்ல பேசணும், அவ்வளவுதான், சரியா? வெக்கமே படக்கூடாது. இங்கிலீஷ் பேசுறதுக்கு வெக்கப்படாதீர்கள். இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், புரிய வைக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ அது நீங்க வந்து அந்த இடத்துல உங்களுக்கு இந்த கிராமர் ரொம்பவே முக்கியமானா, உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வரலன்னா கிராமர் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவு நீங்க பேசினா போதும். பட் ஸ்டாண்ட் ஃபுல்லா இங்கிலீஷ்ல வச்சுக்கோ. ஸோ இன் ஜிடி பேஸ்ட் ஆன் கேண்டிடேட்ஸ் பர்சனல் தாட்ஸ். ஸோ ஜிடி மூலமா ஓகே நீங்க இங்க என்ன தெரிய வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேண்டிடேட்டோட என்ன நினைக்கிறாரு, ஒரு ஆஸ்பிரண்ட் என்ன நினைக்கிறாரு, ஓகேவா? ஸோ அந்த ஜிடி டாபிக், ஒரு பர்டிகுலர் டாபிக்கை பத்தி அவர் என்ன பேசுறாரு, அதை பத்தி ஈஸியா நம்ம வழியா கண்டுபிடிச்சிடலாம். இஸ் ஃப்ரீ டு பிரசன்ட் டிஸ்அக்ரிமெண்ட் டில் தி எண்ட் ஆஃப் தி டிஸ்கஷன். இங்க எது கரெக்ட் தப்புன்னு அவங்க பேச சொல்ல, உங்களோட வியூ என்ன, உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அதை பேசு, தாராளம் பேசு, தப்பா இருந்தாலும் பேசு, புரியுதா? அங்க அமைதியா மட்டும் இருக்கக்கூடாது. குரூப்ல டிஸ்கஷன் பண்ணணும், அவங்க இதைதான் டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, அதை சார்ந்து நீங்க என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணு, ஓகேவா? எவனும் அந்த இடத்துல உங்களை வந்து அமைதியா இருந்தாலும் சொல்ல மாட்டான். இந்த இடத்துல திஸ் இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது தெரியாதவங்க லைக் ஏர்மேன் செலெக்ஷன் போறீங்க இல்லையா, நீ கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சா எல்லாம் அடங்கிடுவான், பொட்டியில் அடங்கின பாம்பு மாதிரி எல்லாரும் அமைதியாயிடுவான், நீ பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, அண்ட் இதே மாதிரி எஸ்எஸ்பி ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ போறவங்க எல்லாரும் ஃப்ரெஷர்ஸ். இதுவே நீங்க ஏற்கனவே நிறைய வாட்டி வந்தவங்க மீன் மார்க்கெட் மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. அந்த இடத்துல நீங்க வந்து பேச ஆரம்பிச்சா எல்லாம் அமைதியாயிடுவான், புரியுதா? ஸோ இந்த ஜிடி டாபிக் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அங்கே நீங்க வாய்ஸ் அவுட் கொடுங்க, நீங்க பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ ஹியர் கேண்டிடேட்ஸ் இன் அ குரூப் ஆர் ஃப்ரீ டு பிரசன்ட் தேர் வியூ எய்தர் ஃபார்மலி ஆர் இன்ஃபார்மலி. ஸோ நீங்க ஃபார்மலா உங்க வியூ கொடுக்கலாம் ஆர் இன்ஃபார்மலா கொடுக்கலாம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் நோட்டீஸ்ட் பை ஆஃபீஸர் என்ன பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கேண்டிடேட்ஸையும் என்னத்தை நோட் பண்ணுவாங்கன்னா, எதர் அவங்க இந்த டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்களா, அவங்க ஆக்டிவா இருக்காங்களா, நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்கும் போது இவங்க கவனிக்கிறாங்களா, ஓகே, அண்ட் ஏதாவது கமெண்ட் பண்றாங்களா, அதுக்கு மேல இங்க கமெண்ட் பண்ணி தான் ஆகணும், டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும், ஆனா அந்த ரிலேட்டட் டு டாபிக்ல இருக்கணும். எவனா சொல்லுவான், சார் நீங்க வந்து அந்த டாபிக்கை விட்டு எங்கேயோ போறீங்க, நீ பேசு, ஆனா அந்த டாபிக்ல தான் பேசாரு, புரியுதா? ஜாலியா பண்ணலாம் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே. ஸோ டிப்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, when I tell you to do group discussion, you all will be doing it. Clear? Am I right? Okay, fine. So be an active listener. Be an active listener in social network. இன்னில இருந்து ஓகே நீங்க ஜிடிக்கு ப்ரிப்பேர் ஆக போறீங்க எல்லாருமே. ஓகே, உங்க எக்ஸாம் வந்து நீங்க பாண்டிச்சேரிக்கு போறீங்களோ இப்போ, அல்லது எஸ்எஸ்பி எப்போ போறீங்கன்னு எனக்கு தெரியாது, அல்லது அடுத்த மாசம் நீங்க இதுக்கு போகலாம். அந்த டைம் ஏர்ஃபோர்ஸ் வழியா போனீங்கன்னா you will be having this group discussion. நீங்க உங்களை இன்னும் சொல்லல, இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க இப்பவே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் ரொம்ப 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 ஈஸி. ஆல்வேஸ் பி an active listener in social network. சோஷியல் நெட்வொர்க் எல்லாம் போனை நோண்டுறீங்களா? போனை நோண்டும் போது பக்காவா என்னென்னலாம் இப்போ இந்த டெக்னாலஜி க்ரோ ஆயிருக்கு, ஓகே, ஸோ இப்போ நம்ம சோஷியல்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, சோஷியல் இஷ்யூஸ் என்னெல்லாம் போயிட்டு இருக்கு, வெரி ஹாட் டாபிக்ஸ், பேசப்படும் டாபிக், அதெல்லாம் பாரு. அதை விட்டுட்டு விஜய் டிவில பிக் பாஸ்,
ஓகேவா? இந்த மாதிரிலாம் நீங்க பார்க்க கூடாது. இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப், இட்ஸ் அ டம் இன்ஃபர்மேஷன் ரெக்வயர்ட் டு அஸ். ஓகே, அதற்கு பதில் நம்ம இந்தியாவை க்ரோ பண்றதுக்கு என்னெல்லாம் வந்திருக்கு அதை பத்தி படிக்க ஆரம்பிங்க. ஓகே, ஜஸ்ட் கேதர் இன்ஃபர்மேஷன். எவன் ஒருவனுக்கு நிறைய படிக்கிறானோ, நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண, அவன் பேச ஆரம்பிப்பான். கேட்கணும், பேசணும். கேட்காம பேச முடியுமா? அதனால தான் சோஷியல் மீடியாவை பாருன்னு சொல்றேன். சோஷியல் மீடியாவில் போயிட்டு நீங்க ஜஸ்ட் மீடியான்னு சொல்லிட்டு லைக் மூவி அதுலயே மூழ்கி கூடாது. மூவி பாரு, ஸ்கைஃபை மூவியா பாரு, சயின்டிபிக் மூவியா பாரு, அதுல நாலேஜ் வளரும். புரியுதா? ஃபைன். ஸோ ஐ ஷுட் ஹேவ் அ பேசிக் நாலேஜ் ஆஃப் கரண்ட் ஈவெண்ட். உங்களை சுத்தி என்ன நடக்குது. யூஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் டு see ட்ரெண்டிங் நியூஸ். இந்தியாவுக்காக உங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி நியூஸை பாருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ பி அன் ஆக்டிவ் கம்யூனிகேட்டடா இருக்கணும் நீங்க. ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் லிசனிங். யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களால தான் பேச முடியும். இப்போ ஒரு குழந்தை எப்படிங்க பேசுது? நம்ம எல்லாரும் அமைதியா இருந்தா குழந்தை என்ன பண்ணும்? ஊமையா இருக்கும். இருக்கிறவன் எல்லாம் ஊமையா இருப்பான். இதற்கு முன்னாடி எல்லாம் ஊமையா தான் இருந்தான். யாரோ ஒருத்தர் பேசுறது கேட்க கேட்க தானே இப்படி உச்சரிப்பாங்க. அம்மா அப்பா அப்படின்னு உச்சரிக்கிறாங்களா? நம்ம சொல்லி கொடுத்ததானே சொல்றாங்க குழந்தைங்க. அதேதான் நீங்களும் இங்க பண்ண போறீங்க. ஸோ நல்லா காதுல வாங்குங்க, அதுதான் வாயில வரும். இங்கிலீஷ் பேச வரலையா? நல்லா காதுல வாங்க இங்கிலீஷை. ஓகே, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை மட்டும் நல்லா காதுல வாங்குங்க. தொடர்ந்து 2 மாசம் இங்கிலீஷ் படத்தை பாருங்க. ஓகே, குட் மூவிஸை பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ராடனரியா பேச ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் அட் த அப்ரோப்ரியேட் டைம். ஸோ கரெக்டான இடத்துல பேசணும். யூசிங் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ். ஓகேவா? அதாவது ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஈஸியா யூஸ் பண்ணு. ரொம்ப டெக்னிக்கல்லாம் தேவையே இல்லை. எதிர்க்க இருக்கவனுக்கு புரியணும். இங்க ஒண்ணு நீ வந்து பயங்கரமான பிரம்மாண்ட இங்கிலீஷ்ல பேசுறதுனால உனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பரிசுலாம் இல்லை. அவனுக்கு புரியுதா? அவன்கிட்ட போயிட்டு நீ பயங்கரமான இங்கிலீஷ்ல பேசினா ஒன்றும் புரிய வராது. புரியுதா? ஸோ உன்னோட எக்ஸ்பிரஸிங் ஐடியாஸ் in the group is in as simple manner as possible. எவ்வளவு சிம்பிளா முடியுமோ அவ்வளவு சிம்பிளா எக்ஸ்பிரஸ் பண்ணு. புரியுதா? ஏன்னா ஒருத்தனுக்கு நீ சொல்றது புரியாது. ஏதோ நீ ஒரு வார்த்தை யூஸ் பண்ண, வேற ஒரு வெக்கால்பரி யூஸ் பண்ணுவேன். அந்த வார்த்தையை புரியல, என்ன பண்ணுவான் அவன்? பக்க 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 பக்கன்னு முடிப்பான். அவன் வேற ஏதோ புரிஞ்சு அதுக்கு அவன் கமெண்ட் பண்ணி எதுக்கு? ஸோ ஒரு குரூப்ல இதெல்லாம் எதற்காக? இஃப் யூ பிகம் an ஆஃபீஸர், நீங்க சொல்றது ஓகே உங்களுக்கு கீழே இருக்க சப்பார்டினேட்ஸ்க்கு புரியணும். அப்போதான் அவன் அந்த வேலையை செய்வான். அங்க போயிட்டு எக்ஸ்ட்ராடனரி இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் ஒன்றும் வேலைக்காக. ஓகே, அண்ட் ரெஸ்பெக்ட் அதர் கேண்டிடேட்ஸ் வியூ ஆன் ஜிடி டாபிக். இப்போ யாராவது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்கன்னா கூர்ந்து கவனி. அவங்க சொல்றதுக்கு எஸ் ஐ அக்செப்ட் யுவர் வியூ அண்ட் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஆட் அப் சம் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் அப் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளையை கொடுங்க. பட்டிமன்றத்தெல்லாம் பார்த்தீங்களா? ஓகே, ஸோ நீங்க லைக் சன் டிவி பட்டிமன்றம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் ஃபேமஸ் பட்டிமன்றம் காரர்கள்லாம் இருக்காங்க, பாரதி. ஸோ லைக் தோஸ் பீப்புள் அது அவங்க ப்ரிப்பேரே பண்ண மாட்டாங்க. ஆன் ஸ்பாட் லாஸ்ட்ல உட்காருவாங்க. ஓகே, எல்லாரும் பேசுறது கவனிப்பாங்க, அதுலேயே நோட் எடுப்பாங்க, பேசுவாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹேபிட்டை வளர்க்கறதுக்கு மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் வேணும் ஸ்டார்டிங்ல இருந்தே. ஓகே, ஃபைன். ஸோ நாட் ஹேவிங் நாலேஜ். இப்போ ஒரு ஜிடி டாபிக் கொடுக்குறாங்கப்பா, சுத்தமா எனக்கு அது நாலேஜே இல்லை. ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. இட் இஸ் நாட் அன் பிக் இஷ்யூ அட் ஆல். இட் இஸ் நாட் அன் பிக் இஷ்யூ. தெரியலையா? கவனி. எவனோ ஒருத்தன் பேசுவான், உனக்கு புரியும் போது அந்த டாபிக் புரிய வரும். அப்படி டாபிக்கை புரிஞ்சிச்சுன்னா அதுல இருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணு, ஃபயரா பண்ணு, பயங்கரமா பேச ஆரம்பி. கேண்டிடேட் who doesn't have any information, அதை பத்தி சுத்தமா ஒரு ஐடியாவே இல்லை, ஓகே, ஸோ மே நாட் பி ஏபிள் டு ஸ்டார்ட் த டிஸ்கஷன். ஸோ அவனால ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண முடியாது. எப்பவுமே ஸ்டார்டிங் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்களே அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் பாரு. ஓகே, உனக்கு டாபிக் தெரிஞ்சா ஸ்டார்ட் பண்ணிடு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் will be getting. இஃப் இன் கேஸ் எனக்கு டாபிக் ஐடியாவே தெரியலன்னு சொல்லிட்டு ஆனாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வேணும்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம பேசினா என்ன ஆகும் சொல்லுங்க? புரியுதா? டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனா தெரிஞ்சா ஸ்டார்ட் பண்ணு, இல்லைன்னா வெயிட் பண்ணு. ஓகே, ஃபைன். பட் திஸ் டசன்ட் மீன் இஸ் ஆர் பார்ட்டிசிபேஷன் இஸ் ஓவர். ஓகேவா? அவன் பார்ட்டிசிபேஷன் முடிஞ்சது அப்படின்லாம் இல்லவே இல்லை. All he or she needs to listen what other are talking. ஸோ அவங்க பேசுறது நல்லா கவனிச்சுக்கிட்டே அமைதியா பார்த்துக்கிட்டே குறுன்னு பாரு. ஓகே, நல்ல கீவேர்ட்ஸ், நல்ல ஒரு அருமையான வார்த்தைகள்லாம் மாட்டோம். ஓகேவா? அது பிடிச்ச உடனே
ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும் அந்த கீவேர்டை வச்சு. ஓகே, ஒரு கீவேர்டை வச்சு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும். அதை பத்தி பேசு, கண்டிப்பா அது ரிலேட்டடா தான் இருக்கும். புரியுதா? நீ ஆக்டிவா பேசணும், அதுதான் அங்க முக்கியம். டு பார்ட்டிசிபேட் ஆன் ஜிடி டாபிக்ஸ் நான் வெர்பலி a candidate can write essay. நீங்க எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, இப்போ வீட்டில் நாங்கள் ஜிடி டாபிக் பேசணும்னா ஒரு டாபிக் நீங்க எடுத்துக்கிட்டு அதை பத்தி எழுத ஆரம்பிங்க. அந்த டாபிக்கை பத்தி எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதுங்க.